ஹாய் ஃபேமிலி. இன்னைக்கு ஹெல்த்தியான முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை பருப்பு குழம்பும் புடலங்காய் பொரியலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு 2 தண்ணி இல்லை 3 தண்ணி கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச பருப்பையும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு குக்கரில் இந்த கழுவி வச்ச முருங்கைக்கீரையும் நல்லா ஒரு 2 தண்ணி நல்லா கழுவிக்கிட்டிங்கனாவே போதும். நல்லா வந்துடும். இது வந்து தண்ணியில் போட்டால் ஒட்டாது. அதனால் மற்ற கீரை மாதிரிலாம் இருக்காது. ஆனால் நல்லா 2 தண்ணி கழுவுனா போதும். அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அது போக பெருங்காயம், ஜீரகம், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு இதை எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா போதும். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேலு நீங்கள் அந்த தண்ணியை வடித்து கொடுத்தீங்கன்னா பெரியவங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சூப்புன்னு சொல்லி கொடுத்தாலே போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி. நான் சைடில் அப்படியே சாப்பாடு வடிச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மாதிரி கொடுத்துக்கிட்டேன். வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய், துருவன தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள். கொஞ்சம் சாம்பார் மாதிரி டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்ல. இதெல்லாம் தாளிக்கும் போதே போட்டால் போதும். தனியெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. வச்சு பாருங்கள். அடுத்து புடலங்காய் பொரியல். எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புடலங்காய் குட்டி குட்டியாக வெட்டி வச்ச புடலங்காய், உப்பு, மஞ்சத்தூள் இது அப்பப்போ மூடி வச்சு கிண்டி கிண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது போக கொஞ்சம் தேங்காய் போட்டு கிண்டி எடுத்திங்கன்னா சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.